நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். பொருளாசை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதுமென்றிருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நம் முன்பாக எழுந்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் உயிருள்ள தெய்வம் நம்மை ஒரு நாளும் கைவிடாதவராக, நம்மை கை நெகிழாதவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவரை உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு வெள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம். அதற்கு தேவையான பலனை வல்லமையை தாரும் என்று சொல்லி இந்த பாடல் வாயிலாக நாம் ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆம் ஆண்டவரே, இது நாங்கள் பலமுறை உம்முடைய அன்பை நாங்கள் உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் தடுமாறி கீழே விழுந்து இருக்கிறோம். உமக்கு எதிராய் நாங்கள் குற்றங்களையும் துரோகங்களையும் செய்திருக்கிறோம். ஆனால் அன்பு தகப்பனே, எத்தனை முறை நாங்கள் வீழ்ந்தாலும் நீர் எங்களை என்றும் கைவிடாதவராக இருக்கிறீர். இப்படிப்பட்ட உம்முடைய மாறாத உடனிருப்பை கொடுத்து வருகிற உம்முடைய பேரன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என்
சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 2வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நம்முடைய பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய நாளில் விண்ணகம் சார்ந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு காரணம், கடவுளை பற்றிய சரியான அந்த புரிதல் அல்லது அந்த அறிவு நமக்கு இல்லை. ஆகவே தான் நம்முடைய வாழ்வை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். இன்றைய நாளில் விண்ணகம் சார்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், யோவான் நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 37 மற்றும் 38 இவ்வாறு வாசிக்கிறோம். திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் என்று ரொம்ப அழகா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, திருவிழாவின் இறுதியான பெருநாளில், இப்போ நம்ம ஊர்லெல்லாம் திருவிழா எடுப்போம், திருவிழாக்கள் வரும். நம்முடைய பங்கு திருவிழா அல்லது ஊர் திருவிழா இதெல்லாம் நமக்கு வரும். அதில் 10 நாட்கள் திருவிழா இருக்கும். அப்போ முதல் நாள் கொடி ஏற்றுகிற பொழுது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்புறம் இடையில் 2வது நவநாள் 3வது நவநாள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இறுதி நாளில் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சொந்தக்காரங்க, ஊருக்காரவங்க, பிற சமயத்தை சார்ந்தவங்க எல்லாருமே, நண்பர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த திருவிழாவுக்கு வருவாங்க. அப்படி திருவிழாவுக்கு வருகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கும்? எல்லாருமே உண்மையாக கடவுளை தேடி வர்றாங்களா? அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்போ நம்ம எல்லாம் பார்ப்போம். சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா திருவிழா நாட்களில் கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ கடைகளை இப்போ ஒரு விண்டோ ஷாப்பிங் போயிட்டு பார்த்துட்டு வரலாம், ஏதாவது பொருட்கள் நமக்கு தேவைப்பட்டால் என்ன செய்யலாம் அப்படின்னா வாங்கிட்டு வரலாம் என்கிற ஒரு மனநிலை. சில அந்த வாலிப பசங்க பிள்ளைங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், போகணும், கொஞ்சம் அப்படியே லைஃப்பை பிள்ளைங்களை பார்க்கணும், சைட் அடிக்கணும் என்கிற ஒரு மனநிலை என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக அப்படியே நண்பர்களாக கூட்டமாக வரக்கூடிய ஒரு நிலை. இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா வருவாங்க, திருவிழாவில் பிரச்சனையை கிளப்பக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. இப்படி பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோட, பல்வேறு விதமான பின்புலத்தோடு மக்கள் கூட்டம் என்ன செய்வாங்க, அங்கே திருவிழாவுக்கு வருவார்கள். அதே போல தான் இங்கே யோவான் நற்செய்தி அதிகாரம் 7 அங்கே எருசலேம் ஆலயத்தில் அந்த திருவிழாவுடைய இறுதி நாளின் பெருநாளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்கள் கூட்டத்தினர் நிச்சயமாக ஆயிரக்கணக்கான மக்கள், பெருந்திரளான மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அங்கே கூடியிருப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த மக்கள் கூட்டத்தினரை பார்த்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ரொம்ப ஒரு அழகான ஒரு வேண்டுகோளை, விண்ணப்பங்கள் வைக்கிறார். என்ன அப்படின்னா, யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும். அது மட்டுமல்ல, அடுத்து சொல்றாரு பாருங்க, என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். அப்போ தாகமாயிருத்தல், அதற்கப்புறம் நம்பிக்கை கொண்டிருத்தல். இப்போ தாகம், இப்போ நாம் வெளியில் வெயில் காலம், இப்போ நம்ம கொஞ்சம் நாளில் வெயில் காலம் ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும், பயங்கரமாக வெயிலில் போய் அலைஞ்சிட்டு வெளியில் போயிட்டு உள்ளுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நாக்கெல்லாம் வறண்டு போயிடும். அப்போ தண்ணீர் குடிக்கணும். ஒரே இதில் என்ன செய்யணும் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி அப்படி நம்ம குடிப்போம். இது வெளியில் போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது, அந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற பொழுது, உடல் சோர்வற்று களைப்பில் இருக்கிறப்ப
நமக்கு வந்து தாகமாக இருக்கின்ற பொழுது அதிகமான தண்ணீரை நம்ம வந்து குடிக்கிறோம். அதே போல் நம்ம வீட்டுக்குள்ளே அல்லது ஒரு அலுவலகத்தில் ஏசியில் இருக்கிறோம் அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. அப்போ உடலுக்கு வந்து களைப்பு அதிகமாக இருக்காது. இப்போ தண்ணி நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதிகமாக வந்து குடிக்க மாட்டோம். சும்மா உப்புக்கு அப்பப்போ என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு சீப்பல் ஒரு மடக்கு இப்படி குடிச்சிட்டு நம்ம வந்து நம்முடைய வாழ்வை நம்ம வந்து நகர்த்தக்கூடிய ஒரு நிலை. அப்போ தாகமாக இருக்கின்ற பொழுது நம்ம எப்படி தண்ணி குடிக்கிறோம், அல்லது ஒப்புக்கு நம்ம வந்து ஒரு ஃபார்மாலிட்டி ஒரு சடங்குக்காக வந்து தண்ணி குடிக்கின்ற பொழுது நம்ம எப்படி குடிக்கிறோம் என்பது நமக்கு வந்து யதார்த்தமான ஒரு புரிதல். இதே ஒரு மனநிலை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த திருவிழாவுக்கு பல பேர் வந்திருக்கிறீங்கப்பா, ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வந்திருக்கிறப்பா, யாரெல்லாம் உண்மையோட தாகத்தோடு என்னை தேடி வந்திருக்கிறீங்க, நான் ஆண்டவருக்கு போவேன், கடந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவர் என்னை வந்து அபரிமிதமாக ஆசீர்வதித்திருக்கிறாரு, நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோட வாஞ்சையோட யாரெல்லாம் நன்றி செலுத்துவதற்காக என்னிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறீங்களோ நீங்கள் என்னட்ட வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். இரண்டாவது, நம்பிக்கை கொள்வோர் என்னிடம் பருகட்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெறுமனே நீ வந்து கூத்து பார்க்க வரல, அது வந்து என்ன பொழுதுபோக்குக்காக நீ வந்து வந்த அப்படின்னா உனக்குள்ள வந்து ஆசீர்வாதம் வந்து கடந்து வராது. மாறாக என்ன செய்யணும் அப்படின்னா நம்பிக்கையோடு என்னை தேடி வா, உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகள்ட்ட ஒப்புக்கொடு, நான் நிச்சயமாக உனக்கு வந்து என்ன செய்வேன் அப்படின்னா வாழ்வு கொடுக்கக்கூடிய தண்ணீரை என்றும் அழியாத வற்றாத நீரூற்று நான் வந்து உனக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த திருவிழாவோட இறுதி நாளில் அவன் வந்து எடுத்துரைப்பதை நம்ம யோவான் நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தை 37 மற்றும் 38 வாசிக்கின்றோம். அப்போ பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் விண்ணக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வருஷம் வருஷம் நமக்கு வந்து என்ன செய்யப்படுகிறது, நமக்கு இந்த தவக்காலம் வந்து கொடுக்கப்படுகிறது. அப்போ வழக்கமாக வரக்கூடிய தவக்காலமாக இதை பார்த்தோம் அப்படின்னா அந்த திருவிழா கூட்டத்தில் எப்படி பலர் வந்து பல நோக்கங்களோடு வர்றாங்களோ அதே போல் என்ன செய்யணும் அப்படின்னா இதை நம்ம வந்து கடந்து விடுவோம். அப்போ இந்த தவக்காலத்தில் நான் தாகத்தோடு பங்கெடுக்க வந்திருக்கிறேனா அல்லது பங்கெடுக்க யாசிக்கின்றேனா, விருப்பம் இருக்கிறதா, இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இரண்டாவது, நம்பிக்கையோடு, ஓகே கடந்த காலத்தில் கடந்த வருடத்தில் என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான தடைகள் இருந்ததுன்னு என்னுடைய சோம்பேறித்தனத்தினால நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா நான் வந்து அந்த தடைகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்த முடியாமல் நான் வந்து அப்படியே தவித்து போயிருக்கிறேன். அப்போ இந்த தவக்காலத்தில் நான் நம்பிக்கையோடு 40 நாட்களில் அந்த 3 முக்கியமான காரியங்கள் ஜபத்திற்கும் தர்மத்திற்கும் நோன்பிற்கும் நான் நம்பிக்கையோடு பங்கெடுத்து ஆண்டவரோடு அமர்ந்து ஆண்டவரோடு இணைந்து நான் ஜெபிக்க இந்த 40 நாட்களை பயன்படுத்த நான் தயாராக இருக்கிறேனா, இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வந்து முன்வைக்கிறார். ஆக பிரியமான பிள்ளைகளே, விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொடுப்பதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். நான் தயாரா? யோசிப்போம். இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரே, நீர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு தேவையான அந்த பெலனையும் வழிகாட்டுதலையும் தாரும் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், இசையா
சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மோடு இருப்பதற்காக நாங்கள் வாஞ்சையோடு உம்முடைய பிரசனத்திற்கு முன்பாய் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நற்கருணை ஆராதனையில் நாங்கள் நம்பிக்கையோடு பங்கெடுத்திருக்கிறோம். தகப்பனே, யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும் என்று சொன்னவரே, இது நாங்கள் தாகத்தோடு உம்முடைய பிரசனத்திற்கு முன்பாய் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, தெய்வமே, உம்முடைய பிரசனத்தினால் நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே, நாங்கள் உம்மை பற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை ஆசிரை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்துள்ளபடியாய் ஜெபிக்கிறோம். இது வழக்கமாக வரக்கூடிய தவக்காலமாக இதை நாங்கள் பார்க்காமல், இந்த வருடம் இந்த தவக்காலம் எங்களுக்கு ஒரு மனமாற்றத்தின் காலமாக, அருளின் காலமாக இருக்க உருமாற ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் அப்புறப்படுத்த வேண்டிய அந்த வல்லமை ஆசிரை நீர் எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். மாண்புயர் இவ்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.